ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்னா இன்றைக்கி சமைக்கணும். நம்ம நேற்று ஓடியாந்து நம்ம குழம்புக்கு எதுவும் இல்லாதனால இன்றைக்கி மீன் எடுத்துக்கணும் சமைக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தான் காணாங்கழுத்தி. இந்த ஒரு மீன் 40 ரூபா போயிட்டுருக்கு விற்கிற இடத்துல. நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி சமைக்கிறது வேறு எந்த மீனும் வராதனால இந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீனை வெட்டுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க மீன் வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ குழம்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி வெங்காயம் வெட்டணும். அதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தான் மீன் வெட்ட தெரியாது, அதனால தான் நம்ம தக்காளி வெங்காயம் வெட்டுறோம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய்கறி வெட்டி முடிச்சாச்சு. வாங்க இப்போ குழம்பை கூட்டுவோம். இப்போ அந்த சாந்து புளியும் கரைச்சிருக்கனால அதில் வந்து இப்போ தக்காளி வெங்காயத்தை நம்ம போட போகிறோம். போட்ட பிறகு இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம மீனை போட்டு பொரிக்கிறோம், இல்லாட்டி வறுக்கிறோம். எங்கே ஆளுப்பாயிடலாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அழகாக எடுத்துரும். என்ன கட் பண்ணி எப்படி எடுப்பேன்? இன்ஷாட்டில் போட்டுவிட்டு எல்லாம் வருஷம்லாம் வந்துடும். நான் கட் பண்ணி தரேன், உனக்கு என்ன சரி அதிலே குத்துவேன். ஏன் நம்ம அதுதான் காய்கறி போட்டது இல்லை, காய்கறி போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க அடுப்பை பற்ற வச்சு சட்டியை அடுப்பில் வச்சு குழம்பு காய்ச்சுவோம். வாங்க. நியாயம் மூடிட்டு சாந்து கரைச்சதை போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாயும் போடுவோம். இப்போ வந்து குழம்பு மூடி வேகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். வாவ், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ நம்ம மீன் அள்ளி போட போகிறோம். இந்த மீனே எங்களுக்கு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சதே இந்த மீன் தான். எங்கள் போட்டில் ஒருத்தன் சைவம் வேறு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைவ பிரிவை பார்த்துக்கங்க. இன்னைக்கு மீன் மட்டும் திங்க மாட்டானா, மற்றபடி எதுனாலும் சாப்பிடுவானா. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மீன் குழம்பு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு கொரியர் பண்ணி விட்றோம். மீன் எடுத்து காமிக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரும்பி மூடி வைக்க போகிறோம். நல்லா மீன் வெந்த பிறகு நம்ம எடுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வழி வேறு ஒன்றும் வேலை இல்லை. ஆமாம், அழுக்கு தான், அழுக்கு துவைச்சு தான்.
25ல் இறக்குனேன். இப்போ 30ல் நின்று இப்போ 30ல் நின்று மறுபடியும் 29 கொடியாந்துடும். ஒரு நாட்டுக்கு தெக்கப்ப கொடியாந்துடும். இல்லை சேதி கட்டுரு வரலான்னு சொல்லிட்டு என்ன தெக்கலை வரலான்னு பார்த்தா சேதி கட்டுரு காலையில் சேதி கட்டுரு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டான். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னென்னா சாப்பிட ஆரம்பிப்போம். வாங்க சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன். சூப்பர், வெரி டேஸ்ட். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கிறத விட கடல் மேலே சமைச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.